எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். சார், சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு, ஜெயலலிதா அவர்கள் ஒரு பக்கா இந்துத்துவவாதி அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க நீங்க? தெரியல, இந்துத்துவன்னா அவங்க தான் விளக்கம் சொல்லுவாங்க. இந்துத்துவாவுக்கு தெற்கு பகுதியில் வந்து ஒரு ஐகானிக் இதாக இருந்தவங்க, அதாவது ஒரு அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்க காஞ்சி மடம். அந்த காஞ்சி மடம் வந்து கொலகார மடம்னு மாற்றினது ஜெயலலிதா. சனாதனத்துடைய இது பிரகாரம், இந்துத்துவாவுடைய இது பிரகாரம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கக்கூடாது. 50% இருந்த இதை வந்து இடஒதுக்கீடு 65 மாற்றினது ஜெயலலிதா தான். அவங்க இந்துத்துவ பக்கம் போன மாதிரியே தெரியலையே. கிறிஸ்மஸுக்கு அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க, ரம்ஜானுக்கு ரம்ஜான் கொண்டாடுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கரசேவைக்கு செங்கல் அனுப்பிச்சாங்க. காரணம் என்னன்னா, அன்றைக்கி வந்து அத்வானி ஆட்சியில் இருந்தார். பிரைம் மினிஸ்டர் வந்து கரசேவைக்கு எதாவது அனுப்புங்க முறை ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு முறையில் அனுப்பிச்சாங்க. அதை வச்சுக்கிட்டு ராமர் கோயிலுக்கு ஆதரவு தெரிவித்தாருன்றாங்க. என்ன அர்த்தம்? ராமர் கோயிலை எங்கே கட்டுவாங்கன்னு அதை விட ராமனை அசிங்கமாக பேச முடியாது. இந்தியா விட்டால் வேறு எந்த ஊரில் ராமனுக்கு நாதி இருக்குது, எங்கே கட்ட முடியும்னு சொன்னோம்னா அதை இவங்க பெருசாக எடுத்துக்கிட்டாங்க. இந்தியா விட்டால் வேறு எங்கே ராமருக்கு கோயில் கட்ட முடியும்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ராமனை வேறு எந்த நாட்டையும் சீர்தறதுக்கு ஆள் கிடையாது. பௌத்த மதம் இருக்குது, உலகம் பூரா இருக்குது. இந்தியாவில் உண்டான மதம் உங்கள் சனாதன மதம் அந்த இந்தி பேசுகிற இடத்த தவிர வேறு எங்கே இருக்குது? கிழக்கு மாகாணங்கள் பூரா பௌத்த மதங்கள், தெற்கு பூரா வந்து இருக்கிற இந்த தெய்வங்கள்லாம் வந்து இந்து மதத்துக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? சிவனுக்கு முருகனுக்கு இந்துத்துவாவுக்கு என்ன சம்பந்தம்? அப்படியே இந்தியாவிலேயே இந்தியா இல்லாத ஒரு மதத்துக்கு வந்து ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணாங்கன்னு அண்ணாமலை சொன்னார்னா அவர் பேரே பாருங்கள், அண்ணாமலை. அதுவே இந்துத்துவாவுக்கு சம்மந்தம் இல்லாத பேர். அண்ணாமலைங்கிறது சிவபெருமானுடைய பேர். சிவபெருமானுக்கு இந்துத்துவாவுக்கு என்ன சம்பந்தம்? அதனால் அதை மாற்றணும் இல்லை, திருமலைன்னு மாற்றணும். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெயலலிதா பற்றி பேசணும். அவர் பல்வேறு வகையில் ஜெயலலிதா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆரே ஒரு தடவை நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது வருமானத்தின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு அப்படின்னாரு. 39 இடத்துல 37 இடங்களில் தோற்றார். எங்கள் அண்ணா இப்போ பனமரத்துப்பட்டியில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நின்னார். 230 ஓட்டு வாங்கி தப்பிச்சு பிழைச்சார். அந்த அளவுக்கு தோல்வியை கொடுத்தாங்க. உடனே கிளீனாக அந்த வருமானத்தை சனாதன இது பிரகாரம் இருந்த அந்த ரூலை மாற்றிட்டு உடனே ஜாதி வாரி தான் கொடுப்போம் அப்படின்னு பார்த்துட்டார். எம்ஜிஆர் உணர்வை ட்ரை பண்ணி பார்த்தார். ஜெயலலிதா அந்த பிரச்சனைக்கே போகல. இடஒதுக்கீட்டை வந்து 50 இருந்து 65 மாற்றின போது சனாதனத்தை தூக்கி அடிச்சிட்டு இருந்தான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன இப்போ அண்ணாமலை சொன்னது காரணம் அவரை பற்றி யாருக்குமே ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு. தனக்கு ஒரு பேர் வரணுங்கிறதுக்காக சும்மா ஜெயலலிதா பற்றி ஒரு வார்த்தை சொல்லி தனக்கு ஒரு பப்ளிசிட்டி வாங்கிட்டார். தேர்தல் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு அவரை எங்கே போனார்னு யாருக்கும் தெரியல. நீங்களும் சேர்ந்து கை விட்டீங்க. இந்த நேரத்தில் ஜெயலலிதா எழுத்து இந்துத்துவவாதின்னு பேசுறதுனால என்ன லாபம் கிடைக்கும் சார்? இப்போ அண்ணாமலை பற்றி கேட்குறீங்கல்ல, யாருன்னு கூட ஞாபகம் எல்லாம் மறந்து போயிருந்த ஒரு ஆளை பற்றி பேசணும்ல, அதுக்காக ஒரு விளம்பரத்துக்காக பேசியிருக்காரு. அவ்வளோதான். அதுக்கு போய் சீரியஸாக நம்ம ஒன்று பேசுவோம். நானும் இருக்கிறோம், இன்னும் அரசியல் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காக பேசியிருக்காரு. பிஜேபிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒத்து போச்சுங்களா சார் கடந்த காலத்தில்? எம்ஜிஆர் வந்து அந்த விஷயத்தில் கிளியராக இருந்தாருங்க. கலைஞர் வந்து சில வீராவேசங்கள்லாம் பேசினார். எமர்ஜென்சி டைமில் எமர்ஜென்சி தேவையில்லாமல் எதிர்த்தார் கலைஞர். எதிர்த்தனுடைய விளைவு தான் அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணுது. அன்றைக்கி இப்போ எமர்ஜென்சியை சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு எம்ஜிஆர் என்ன ஆகும்னு தெரியும். அவருக்கு என்ன ஆகும்னு தெரியும். ஒரு இடைத்தேர்தலில் வந்து திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் நிற்கிறாங்க. திருப்பத்தூர் நான் வட
ராமநாதபுரம் திருப்பத்தூரில் இடைத்தேர்தல் நடக்குது. இவர் எதிர்த்து இந்திரா காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறதுக்கு திமுக. இவர் வந்து ஒரு வேட்பாளரை நிற்க வைக்காமல் அதை காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டார். கேட்கவே இல்லை அந்த அம்மா, கேட்கவே இல்லை. இப்போ இவரே நின்னார் எம்ஜிஆர். அந்த வகையில் வந்து இப்போ மத்தியில் இருந்தவங்க காரணம் என்னன்னு விழுந்து அவங்கள பிடிச்சிக்கிறதுல அவர் வந்து ஒரே வரி தான் சொன்னார். இந்திரா காந்தியை வந்து தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் நிற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார் எம்ஜிஆர். மொரார்ஜி கூப்பிட்டு அமிச்சார், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு அமிச்சார். பண்டுட்டி ராமச்சந்திரனோட தான் போனார். போய் என்ன அப்படின்னாரு, இப்போ இந்திரா காந்தியை எலெக்ஷன் நிற்க வைக்கிறதா சொன்னீங்களா அப்படின்னாரு. சூஸ் பிட்வீன் ஹர் அண்ட் மீ அப்படின்னாரு. அந்த அம்மாவா நானான்னு முடிவு எடுத்துக்கிட்டாரு. பிளேனை விட்டு இறங்குறாரு மேனம்பாக்கத்தில். எல்லாம் காங்கிரஸ்காரெலாம் நிற்கிறாங்க, இந்திரா காந்தியை வந்து வேட்பாளராக அறிவிக்க போகிறாரு. சைலண்ட்டாக போயிட்டார். இது இடம் கொடுக்க முடியாது. அதில் அவர் தெளிவாக இருந்தார். டெல்லியினுடைய சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு டிஸ்மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அது கலைஞர் வந்து அந்த டைமில் வந்து அந்த 70 அந்த அவசர நிலை காலத்தில் வந்து கொள்கை அடிப்படையில் நின்றார். கொள்கை அடிப்படையில் நின்றதுனால தான் மிசாவில் உள்ளே போகிறது, அது டிஸ்மிஸ் ஆனது, எல்லாமே நடந்தது. அதெல்லாம் அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் வந்து கொள்கையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதா அர்த்தம். இன்றைக்கி எலெக்ஷன் ஒரு பிஸ்னஸில் வந்து யார் என்ன முதல் போடுறீங்களோ 5 வருஷத்தில் எடுக்க முடியுமா, 2 வருஷத்தில் எடுக்க முடியுமாங்கிறத இன்றைக்கி இருக்கிற எலெக்ஷன் அரசியல். ஜெயலலிதா வந்து ஆடு கோழிலாம் வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ சட்டம். அது வந்து இந்துத்துவ எதிர்ப்பு தானே. அது வழிபாட்டு இதுலேயே கை வச்சாங்கல்ல. அவங்களையெல்லாம் இந்த தெய்வங்கள் தானே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. எங்களையெல்லாம் அதில் தானே சேர்த்து விட்டீங்க. அப்படி தானே எங்களையெல்லாம் இந்து நீங்கள். உங்கள் வேதங்களில் சொல்லப்படாது, வேதங்களில் சொல்லப்படாத கடவுள் சிவபெருமான், முருகன், கருப்பண்ணசாமி, அங்காள பரமேஸ்வரி, கோலவிழியம்மன், மாரியம்மன், கடும்பாடி சின்னம்மன், இவங்கெல்லாம் யார் வேதத்தில் இருக்கா? இந்துத்துவாக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த வழிபாட்டில் கையை வச்சது உடனே ஒரு பெரிய எதிர்ப்பு வந்த உடனே விட்ரா பண்ணிடுச்சு. ஹஜ் யாத்திரைக்கு பல்வேறு வகையான சலுகைகளை கொடுத்துச்சு. எப்படி சார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பிராமண பெண்மணியாக இருந்தாலும் அந்த திராவிட இயக்கத்தில் எப்படி ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்தாங்க சார்? அவங்க எம்ஜிஆர்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்க கொடுக்குற வேஷத்தை அவங்க நடிகைங்க. என்ன வசனம் எழுதுறீங்களோ அந்த வசனத்தை அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு திராவிட இயக்கத்தை பற்றி தெரியுமா தெரியாதாங்கிறது வேறு விஷயம். அந்த கட்சிக்கு வந்துட்டாங்க, அந்த கட்சியினுடைய வேஷத்தை கொடுத்தாங்க, பேசினாங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பல பிராமணர்கள் வந்து திமுகவில் இருந்தாங்க. சொல்லப்போனால் சில சமயங்களில் வந்து அரசியல் ஆலோசகர்களாக பல பிராமணர்கள் தான் இருந்தாங்க திமுக. கலைஞர் அதனுடைய செக்ரட்டரியை யாரை வச்சுக்கிட்டார்? கோகன்கிற பிராமணரை தான் வச்சுக்கிட்டார். அதனால் அதில் வந்து பிராமணத்துவத்தை தான் இவங்க இது பண்ணாங்களுடைய பிராமணர்களை யாருமே எதுக்கலையே. எனக்கு ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் நண்பர்களாக இருக்காங்க. அவ்வளோதான். அவர்கள மனிதர்களாக பார்க்குறேன், அவங்கள பிராமணர்களாக நான் பார்க்குறேன். அவங்களுடைய வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய இதெல்லாம் வந்து நான் ஏற்றுக்க முடியாது. ஓபிஎஸ் திடீர்னு கட்சியில் சேர்த்து கொள்ளப்பட இருப்பதாக செய்திகள்லாம் வெளியாகுது. எப்படி பார்க்குறீங்க? சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்கள வந்து பிரித்து வச்சுருந்தது வந்து பாஜக தான் பிரித்து வச்சுருந்தது. இன்றைக்கி பாஜகவுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதாக இருக்குது. வருவாங்களா மாட்டாங்களாங்கிற கேள்வி வந்துருச்சு. வெற்றி பெற்று விட்டார்கள், பதவி பிரமாணம் செய்து கொள்ள போகிறார்கள்னு ஆரம்பிச்சிங்க எலெக்ஷன் டைமில். இப்போ ஜெயிப்பாங்களா இல்லையா சார், எப்படி சார் எலெக்ஷன் வருங்கிற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சு நீங்களே கேட்குறீங்களே. அந்த அளவுக்கு உங்களுக்கே பயம் வந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்படியே வந்தால் கூட மோடி வந்து பழையபடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இந்த தேர்தலில் வந்து என்ன வெற்றி பெற்றாலும் என்ன ஆனாலும் அமலாக்கத்துறை எல்லாம் முதல் மாதிரி பாஜக வந்து தன்னுடைய பிடியில் வச்சுருக்குமாங்கிறது எத்தனை எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் வர்றாங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த அரசு அமையுதுங்கிறத பொறுத்து தான் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள்லாம் செயல்படுவாங்க. அமலாக்கத்துறை கையை விட்டு போச்சுன்னாக்கா அதிமுக எதுக்காக பயப்படணும்? அதுக்கு பயந்தானே நாளாக பிரிஞ்சு இருந்தாங்க, அவங்கள சேர விடாமல் தடுத்தாங்க. இன்றைக்கி அது முடிஞ்சு போச்சு, இல்லை முடிஞ்சு போச்சு, நீ என்னையா சொல்கிறது அப்படின்வாங்க. அதனுடைய விளைவு தான் வரமாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 4 பேர் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, அவ்வளோதான்.
அதிமுக மறுபடியும் பழையபடி பலம் பெற்று நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக அதிமுகவில் பெரிய மாறுதல்கள் உண்டு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த சந்தேகம் 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரே கட்சியாக மாறினாங்கன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா மோடி, அமித்ஷா போன்ற அவர்களால் தான் அவங்க பிரிஞ்சிருந்தாங்க. இன்றைக்கி அந்த தடை நீங்கிடுச்சு. இனிமேல் அவங்களை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு. என்றைக்கு வந்து ஓபிஎஸ்சியை சேர்த்துக்குவோன்னு சொல்கிற அளவுக்கு அந்த பேச்சு வந்துருச்சோ, ஒன்றிய அரசில் பாஜக வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த முடிவுகள்லாம் போகிறாங்கங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். யார் தலைமை அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும்ல. யார் தலைவராக வருவா? இந்த 4 பேரும் ஒன்று சேர்ந்து நான் தான் வரும். ஏன் வரக்கூடாது? நீங்கள் அதிமுகவே இல்லைங்களே சார். எதுக்காக இருக்கணும்? அன்னைக்கு சேர்ந்துக்கிறார். அது எப்படி சார் விடுவாங்க? அதே இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் தான் வர முடியும். அதில் யார் தலைமைன்னு தேர்ந்தெடுக்கணும்ல. யார் விட்டு கொடுப்பா? ஏங்க, அண்ணாவுக்கு பிறகு நாவலர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் கட்சி உறுப்பினர்கள்லாம் சேர்ந்துட்டு கலைஞரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த நேரத்தில் மாணவர்கள் இதாக இருக்கும்போது நான் கட்சிக்காரனாக இல்லைன்னா கூட எங்களையெல்லாம் கூப்பிட்டு விசாரித்த போது நாங்கள்லாம் கலைஞர்கிட்ட தான் போய் நின்றோம். ராஜாஜி தான் கடைசியில் முடிவு எடுத்தார். சக்தி வாய்ந்த காங்கிரஸை எதிர்த்து நிற்கிறதுக்கான ஒரு திறமை வேணும்னாக்கா ஒரு வேகமாகவும் தீவிரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆளைத்தான் நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு கலைஞர் தான் சரியாக இருப்பார். நாவலர் வந்து கொஞ்சம் அமைதியான மனிதர், சாத்விகான மனிதர், அவ்வளோ வேகமாக இருக்க மாட்டார். அதனால் கலைஞரை தேர்ந்தெடுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி தான் சொன்னார். அதை கேட்டுக்கிட்டு தானே எம்ஜிஆர் அது உள்ள நாவலரை கொண்டு வரதுல தான் தீவிரம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் அது மாறிச்சு. கலைஞர் வந்தால் தான் சரியாக வரணும். எம்எல்ஏக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கலைஞர் தான் அப்படின்ட்டாங்க. அதனால் யார் தலைவருங்கிறது அது கடைசி நிமிஷத்தில் தான் முடிவாகும். என்னுடைய திருமணத்தின் போது அந்த 2 பேர் பிரிஞ்சு நிற்கிற நேரத்தில் தான் அந்த என் திருமணம் நடந்தது. கலைஞர் தலைமையில் தான் திருமணம். நாவலரும் வந்து உட்காந்துருந்தார். எல்லாம் ஒன்றா உட்காந்துருந்தாங்க. பேச்சில் வந்து நான் சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது எப்படி நடந்தது தெரியுமாங்கிற மாதிரிலாம் நாவலர் பேசினார். அது வந்து இவர் கலைஞர் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி பண்ணார். திருமணம் எனக்கு என்ன வாழ்த்து பேசலை, அரசியல் தான் பேசுனாங்க திருமண மேடையில். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட என்னுடைய திருமணத்துக்கு அத்தனை பேர் வந்தாங்க. திமுக தலைவர்கள் அத்தனை பேர் வந்தாங்க. காலையில் வரதுக்கு பதிலாக மாலையில் வந்து எம்ஜிஆர் என்னை வாழ்த்திட்டு போனார். என் திருமணத்துக்கு சிவாஜி என்னுடைய குடும்பம் பூரா வந்தாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒரு அதாவது அந்த நேரத்தில் வந்து இவர் தான் அதை சரியாக செய்ய முடியுங்கிற இது பண்ணதுனால தான் அன்றைக்கி வந்து கலைஞரை தேர்ந்தெடுத்தார். அண்ணா வந்து நாவலரை சொல்லியிருந்தா கூட கட்சிக்கு தொண்டர்கள் வந்து கலைஞர்கிட்ட தான் போனாங்க. அதனால் அது யார் வேணுங்கிறத இதில் போகும்போது என்னை பொறுத்தவரை என்ன இது பண்ணாங்க. சசிகலா கிட்ட கொடுத்தாக்க கண்டிப்பாக அந்தம்மா கட்சி கொட்டுக்கு கொண்டு வந்து இது பண்ணிவிடும். எதை வச்சு சொல்கிறேன்னாக்கா, மோடி பயந்த ஆள் வந்து சசிகலா. அந்தம்மா வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி தேர்ந்தெடுத்த பிறகு அந்த வித்யாசாகர் கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணால் தலைமுறைவாக ஓடி போயிட்டான் அந்த ஆள் பயந்துக்கிட்டு. சசிகலா கிட்ட கொடுத்துட்டோம்னா கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும், அதிமுக நம்ம புடியிலேருந்து போயிடுங்கிறதுனால தான் மோடி பயந்து சசிகலா ஒழிச்சுக்கட்டுன்னு பண்ணார். பரப்பனாகிரகாரத்துலேருந்து அந்த அம்மா விடுதலை வரும்போது நான் அப்படியே அங்குலங்கலமாக நகுந்துட்டு வர்ற அளவுக்கு ஊர்வலம் பெருசாக அவ்வளோ பெரிய ஊர்வலத்தை பார்த்த உடனே மோடி பயந்துட்டார்ல. ஆக சசிகலாவை கொண்டு பெயர்ந்த மாதிரி சுற்றினார் மோடி. ஆனால் அந்த மாதிரி மோடியை பயமுறுத்தக்கூடிய சக்தி சசிகலாவுக்கு இருக்குதுங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சசிகலாவை கொண்டு வந்து வச்சாங்கன்னா ஒரு பெண்ணினுடைய தலைமையில் ஒரு அரசியல் கட்சி வந்ததுன்னா நம்ம தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வரவேற்பு மிக பெருசாக இருக்கும். அதனால் அவங்க வரத்துக்கான வாய்ப்புகள். இவங்களுக்குள்ளார ஒரு காம்ப்ரமைஸ் வரும். ஜே அணின்னு பிரிஞ்சிருந்த போது அன்றைக்கி இருந்த சில தலைவர்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அவங்கவுங்களுக்கு இதில் நிறுந்துக்கு அதில் நிறுந்துக்க போது கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளோதான். அதே மாதிரி அதிமுக எத்தனையோ தடவை பிரிஞ்சது, எத்தனையோ தடவை ஒன்றா சேர்ந்துருக்கு. அதே மாதிரி இந்த தடவை ஒன்றா சேரும். அவ்வளோதான்.
அதில் ஒன்றும் பிரச்சனையே வேணாம். எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுப்பாருங்களா? அவர் தான் எல்லாத்தையும் இப்படி எல்லாம் சொல்லி அவரை ஏற்றி விடுங்க. நீங்களாம் ஏற்றி விடுவீங்க சார். இல்ல சார், ஏன்னா ஏற்றி அப்படி விட்டாதான் அவர் ஏதாவது குழப்பத்தை உண்டாக்குவார். அப்பதான் அதிமுக உடையுங்கிறது அந்த பாஜகவுடைய அவர் தானே சார் சசிகலா மௌனிக்கிறாரு, அவர் தான் ஓபிஎஸ். ஆமா, எல்லா நியாயமும் நீங்க சொல்லணும். நீங்க அப்படிதான் ஏத்தணும். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு தாங்க எல்லாம் இருக்குது. நீங்க எப்படியும் விடலாம், விடாதீங்க. ஒழிச்சு கட்டுங்க, விடாதீங்க. பாஜகவுக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கணுங்க நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சார் அவரை பாராட்டி இருக்கீங்க. நான் பிடிச்ச பதவியை விடாம அது பாராட்டாது, அத பாராட்டுன்னு எடுத்து ஏதோ வஞ்சி புகழ்ச்சியா இருந்தாலும் அது வந்து அந்த ஒரு இது சாமர்த்தியம் அவருக்கு விட்டு கொடுக்க மாட்டாரு, பிடிச்சிருவாரு. கொடுக்கிற பதவி விட மாட்டாருன்னு தான் நான் சொன்னேன். என்ன பதவி வேணாலும் வாங்கிக்குவாருங்கிறது இருக்குது இல்ல. இதை விட மேலதான் சார் போவார் அவர். எப்படி கீழே வருவாரு? கீழே வந்து மாவட்ட ஏத்தி விடுங்க. அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, விட்டுறாதீங்க. பிரைம் மினிஸ்டருக்கு ஆசைப்படுங்கன்னு ஏத்தி விடுங்க. பாஜகவுடைய ஊதுகுள்ளா தானே செயல்படுறீங்க. சொல்லுங்க, யார் வேணாங்கிற ஒரு நிலைமை வரும்போது நம்ம என்னவா இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கலைன்னா அவன் அரசியலுக்கு லாயக்கே இல்லைன்னு அர்த்தம். நாவலர் ஏன் வெளியே போனார்? சப்போர்ட் இல்லை, சரண்டர் ஆகிட்டார். இது பண்ணிட்டு போயிடுவோன்னு போயிட்டார். முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் புத்திசாலி. தெற்கு பகுதியில் இருந்தால் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்கன்னு ஒன்று காங்கிரஸுக்கு வந்து உடனே தெற்கத்தியை சேர்ந்தவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்குன்னு சொல்லி உடனே நரசிம்மராவ் கொடுத்தாங்கல்ல. அன்றைக்கி அது வரலும் யாரோ நான் வருவேன் நீ வருவேன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்களா இறங்கி போனாங்கல்ல, இறங்கிட்டு விட்டு கொடுத்தாங்கல்ல. அவ்வளோதான். அதை புரிஞ்சிக்கலன்னா அரசியல் இருந்து பிரயோஜனம் இல்லை. என்னுடைய சக்தி எனக்கு தெரியணும், என்னுடைய உயரம் எனக்கு தெரியணும். அது தெரியாமல் இருந்தீங்கன்னா அரசியல் இருக்க முடியாது. இப்போ ஒன்று பன்னீர்செல்வத்துக்கிட்ட என்ன பதவி இருக்குதுங்க? இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா எந்த இடத்துல வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம பதவியில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறத அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த சாமர்த்தியம் அவருக்கு இருக்குது. இப்போ அண்ணாமலை பாருங்களேன், காணாமல் போயிருந்தார். எப்படிடா உள்ளே வரதுன்னு பார்த்தா ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணி பேசி ஒரு ஹெட்லைன்ஸுக்கு வந்துக்கிட்டார் மறுபடியும். அந்த சாமர்த்தியம் ஹெட்லைன்ஸில் இருக்கிறது எப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அவ்வளோதான் அவருக்கு தெரியுது. அது மாதிரி தான் பன்னீர்செல்வம், அதே மாதிரி தான் பழனிசாமி. எதுவுமே இல்லைன்னா இதை கிடைக்கிறத வாங்கிட்டு இருந்துரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஒருவேளை ஒன்று சேராமல் இப்படியே இருந்துட்டாங்கன்னா என்ன சார் ஆகும்? உங்களுக்கு சந்தோஷம், மோடி வந்துடுவார், உங்களுக்கு குஷியாக இருக்கலாம். அவ்வளோ. இவங்க ஒன்று சேரலன்னா எப்படி சார் மோடி வருவார்? அதுக்கு என்ன சம்பந்தம்? மோடி வந்து அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவராக வருவார். அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருக்காரு? அப்பா அதிமுகவில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் எங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்கங்கிறாரு. அப்போ உங்கள் கட்சியில் ஆளே இல்லைங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க. அவங்க 4 பேர் ஒன்றா சேரலைன்னா என்ன ஆகிடும்? வேற ஒரு தலைவர் வருவார், 5ஆவது ஒரு ஒருத்தர். அவ்வளோதான். தலைவருக்கா பஞ்சம்? ஏன் ஜெயக்குமார் ஏன் வரக்கூடாது? செங்கோட்டையன் ஏன் வரக்கூடாது? செங்கோட்டையனா அந்த காலத்தில் பெரிய ஆளாக இருந்தவங்க. செங்கோட்டையன் ஏன் வரக்கூடாது? செம்மலை ஏன் வரக்கூடாது? பொன்னையன் ஏன் வரக்கூடாது? தலைவருக்கா பஞ்சம்? சொல்லுங்கள். அன்வர் ராஜா ஏன் வரக்கூடாது? ராமநாதபுரத்தினுடைய முடிச்சு விடாரா மன்னர் அவர் ஏன் வரக்கூடாது? KKSSR திருநாவுக்கரசு எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா இந்த கேள்வியாக வந்திருக்காது. அவங்க ஆட்டோமேட்டிக்காக தலைவராக வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் திமுக வந்துட்டாங்க. ஈரோடு முத்துசாமிலாம் திமுக வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா இந்த கேள்வியாக இருந்திருக்கு. சார், அண்ணாமலை அன்னைக்கு நிர்வாகிகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. வெற்றியை கொண்டாட தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ரெடி பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோ உறுதியாக அவர் சொல்கிறாருனாக்கா நீதிமன்றம் சொல்கிற மாதிரி நம்பணும் சார் எலெக்ஷன் கமிஷன். நம்புகிறாங்க, நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் அதை நம்பித்தானே இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். மக்களுக்கும் எலெக்ஷன் கமிஷனருக்கும் நடந்த தேர்தலில் எலெக்ஷன் கமிஷனர் வெற்றி பெறாரா, மக்கள் வெற்றி பெறாராங்கிறது ஜூன் 4ஆம் தேதி தெரியும். பாஜக வெற்றி அடைஞ்சதுன்னா எலெக்ஷன் கமிஷனர் வெற்றி. அவங்க மொத்தம் பாஜக ஜெயிச்சா மட்டும் அந்த ஃப்ராடு நிச்சயம். அது எந்த இது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிங்க. அது அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, இவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்லாம் சொல்லுவோம். எல்லாம் சொல்லிட்டு திருப்திப்படுத்துங்க. பொதுமக்கள் மத்தியில் இவ்வளோ தான் இருக்குது. பாஜக பொதுமக்கள் திட்டவட்டமாக தோற்கடித்து விட்டார்கள். பாஜகவுக்கு எதிர்காலமே கிடையாது. அதுதான் உண்மை. அவங்க தொங்கிக்கிட்டு இருக்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய வேட்டையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அவர் உதறிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அதை தான் அண்ணாமலை சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷன் உறுதியாக இருக்குது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் குறைச்சலாக இருக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம நம்புறதுக்கு ஒரு நம்பிக்கை எதனால் வருதுன்னா, இவ்வளோ நாள் எப்படி வாக்குப்பதிவு அந்த சதவீதத்தை வெளியிட முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க நேற்று அவதியாக வெளியிடுறாங்கன்னும் போது எங்கேயோ எலெக்ஷன் கமிஷனுக்கு எங்கே இருந்தோ ஜாக்கிரதைன்னு ஒரு எச்சரிக்கை போயிருக்கு. அதனுடைய விளைவு தான் இந்த
அதனால தான் இப்போ நமக்கு ஒரு லேசான ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தது கபில் சிபல் போன்றவர்கள்லாம் வாக்கேந்திரத்தை எப்படி கண்காணிக்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்கும்போது அதை வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறது இந்த தடவை அவ்வளோ சுலபமாக இருக்காது. ஜெயிக்கிற அதை டேம்பர் பண்ணாமல் அவங்களால ஜெயிக்க முடியாதுங்கிறது வேறு விஷயம். டேம்பர் பண்ணுறது அவ்வளோ சுலபமாக இருக்காது. அப்படி சுலபமாக இல்லாத பட்சத்தில் ஈரோடு தேர்தலும் கர்நாடகா தேர்தலும் ஒன்றிய தேர்தல் முடிவுகளில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ஆச்சரியப்பட முடியாது. அதனுடைய விளைவு தான். அந்த காரணத்தினால தான் மோடி உளர்றார். நானே கடவுள் உணர்றதுக்கு காரணம் அது பயத்தில் உளர்றார். என்ன ஆகுமோ ஏதாகுமோ, எந்த நாட்டுக்கு ஓடுறதோ எப்படி தப்பிக்கிறதோ அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு பயம் வந்துருச்சு. சரிம்மா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார். எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.